Hey guys, welcome back. நம்ம சேனல்ல டிஎன்பிஎஸ்சி யூபிஎஸ்சி இந்த மாதிரி காம்படிட்டிவ் எக்ஸாம் படிச்சிருக்க எல்லாத்துக்கும் மோட்டிவேஷன் கொடுக்குற மாதிரி ஸ்டடி vlogs எல்லாம் போட்டுட்டு இருக்கோம். கண்டிப்பா நம்ம சேனலோட வீடியோஸ் உங்களை மோட்டிவேட் பண்ணும்னு சொல்லிட்டு நான் நம்புறேன். பிலீவ் இன் யுவர் செல்ஃப். நீங்க உங்களை நம்புங்க, கண்டிப்பா நம்ம லைஃப்ல நினைச்சதை அடைய முடியும் அப்படிங்கிற அந்த தாட்டை மட்டும் மைண்ட் வச்சுக்கோங்க. இன்னைக்கு இந்த வீடியோ வந்து ஒரு ஸ்பெஷலான வீடியோ. எனக்கு என்ன ரீசன் அப்படின்னா, இந்த யூடியூப்ல வந்து யூடியூப் வீடியோஸ் கொடுக்குறவங்க தான் வந்து மற்றவங்களுக்கு தன்னுடைய சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு வந்து கிவ் அவே கொடுப்பாங்க. பட் நம்ம சேனலில் வந்து ஒரு புது விஷயம், நம்ம சப்ஸ்கிரைபர் வந்து எனக்கு கிவ் அவே கொடுத்துருக்காங்க. அது என்ன அப்படின்னா, ஸ்கூல் புக் கலெக்ட் பண்ணுறது வந்து ரொம்ப பெரிய விஷயமா இருக்குது, கிடைக்க மாட்டேங்குது. கண்டிப்பாக அந்த ஸ்ட்ரகிளிங் வந்து எல்லாத்துக்குமே தெரியும். ஏன்னா ஸ்கூல் புக்ஸ் வந்து கிடைக்காது. நம்ம அதை கலெக்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப சிரமப்பட்டிருப்போம். ஏன்னா டேர்ம் வைஸ் இருக்கிறதுனால புக்ஸ் கவுண்ட் அதிகமாக இருக்கும். முன்ன மாதிரி ஒரே புக்காக இருந்ததுன்னா ஈஸியாக நம்ம கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். பட் இப்போ அந்த டேர்ம் வைஸ் இருக்கிறதுனால கலெக்ட் பண்ணுறது கஷ்டமாக இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தேன். அந்த வீடியோ பார்த்த நம்ம சேனலுடைய சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் வந்து எங்கிட்ட வந்து எக்ஸ்ட்ரா புக்ஸ் இருக்கு, உங்கள்கிட்ட என்னென்ன புக் இல்லைன்னு எனக்கு சொல்லுங்க, எங்கிட்ட இருக்கிற எக்ஸ்ட்ரா புக்ஸ் வந்து நான் உங்களுக்கு கொடுக்குறேன் அந்த லிஸ்ட்ல இருந்ததுன்னா அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நான் வந்து இந்த புக்லாம் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு நான் வந்து டெக்ஸ்ட் பண்ணியிருந்தேன். நான் டெக்ஸ்ட் பண்ணதில் அவங்க வந்து இந்த புக்ஸை வந்து எனக்கு அனுப்பிச்சு வச்சிருக்காங்க. நான் என்னென்ன புக்ஸ் இல்லைன்னு கேட்டனோ அதில் வந்து ஒரு 70% புக்ஸ் வந்து எனக்கு இதில் அனுப்பிச்சிருக்கேன்னு சொல்லியிருக்காங்க. ஒரு 2 புக் கிடைக்கல, நீங்கள் இதை அட்ஜஸ்ட் பண்ணுங்க, அதுக்கப்புறம் நான் கிடைச்சா நான் அனுப்புறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலாக இதை வந்து யார் அனுப்புனாங்க அப்படின்னு அவங்களோட அனுமதி இல்லாமல் நான் சொல்ல விரும்பல. நான் வந்து அன்பிலார் எல்லாம் தமக்குரியர், அன்புடையார் என்பும் உரியர் பிறருக்கு அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்போம். அதாவது அன்பு இல்லாதவங்க எல்லா பொருளையும் தன்னோட நினைச்சுக்குவாங்களாம், சுயநலமா வச்சுப்பாங்களாம். அன்பு உடையவர் என்ன பண்ணுவாங்கன்னா, தன்னுடைய உடல் பொருள் ஆவி எல்லாத்தையும் அன்புனால மற்றவங்களுக்கு கொடுப்பாங்களாம். அந்த குரலுக்கு இலக்கணமான நம்ம சப்ஸ்கிரைபர் அனுப்பிச்ச இந்த புக்ஸ் தான் நம்ம சேனலுடைய ஃபர்ஸ்ட் ரெகக்னேஷன் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா நம்ம அந்த யூடியூப் சேனல் வந்து நாட் ஓன்லி ஃபார் ரெவன்யூ அப்படின்னு சொல்லியிருந்தேன். இது வந்து என்னுடைய பேஷன். நான் என்ன பண்ணுறேன் அப்படிங்கிறத மற்றவங்களுக்கு சொல்லணும். அதனால 2 பேர் பயனடைஞ்சு இதனால நான் மோட்டிவேட் ஆனேன், இதனால எனக்கு இது கிடைச்சிது அப்படின்னு சொன்னாங்கன்னா அதில் கிடைக்கிற சந்தோஷமே தனி. அது ஒரு பெரிய போதை அப்படின்னு தான் சொல்லணும். அந்த மாதிரி கிடைச்ச ஒரு பரிசு தான் இதுன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக நான் என்ன நினைச்சு இந்த வீடியோஸ்லாம் பண்ண ஆரம்பிச்சனோ அதுக்கான அந்த ரெகக்னேஷன் எனக்கு கிடைச்சிருச்சு அப்படின்னு தான் சொல்லணும். தேங்க்யூ மை டியர் சப்ஸ்கிரைபர் ஃபார் திஸ் கிஃப்ட். இது வந்து எனக்கு ரொம்ப பெரிய கிஃப்ட் தான். கண்டிப்பா இந்த புக்ஸ் நீங்க அனுப்பிச்சதுக்காகவே இந்த புக்கை நான் மிஸ் பண்ணாம நான் படிச்சிருவேன். இதுல வர எந்த கொஸ்டினும் நான் மிஸ் பண்ண மாட்டேன் எக்ஸாம்ல. ஸோ நான் அது இல்லாமல் இவங்க கிட்ட நான் கேட்டேன், இந்த புக்கை அனுப்புறதுக்கான அந்த கொரியர் சார்ஜ் சொல்லுங்க எவ்வளோன்னு சொல்லிட்டு, நான் பே பண்ணிடுறேன் அப்படின்னு சொன்னேன். அதுக்கு அவங்க சொன்ன விஷயம்னா, எனக்கு ஒரு அண்ணனோ தம்பியோ இருந்தால் நான் இதை பண்ண மாட்டேனா அப்படின்னு கேட்டாங்க. இதை கேட்கும்போது நான் நெகிழ்ந்துட்ட, உண்மையிலே உடம்பு சிலுத்துருச்சுன்னு தான் சொல்லணும். ஏன்னா இப்படி இந்த காலத்திலையும் நம்ம இந்த கோவிட் சுச்சுவேஷன் இதெல்லாம் தாண்டி வந்திருக்கோம் இன்னைக்கு. இதையெல்லாம் தாண்டி இப்பயும் இந்த ஜென்ரேஷன்லையும் இப்படியெல்லாம் வந்து மனிதர்கள் இருக்காங்களா அப்படிங்கிறது வந்து நினைக்கவே ஆச்சரியமா தான் இருக்கு. ஸோ நம்மளை சுற்றி நல்லவங்க நிறைய பேர் இருக்காங்க. மனம் தளராம தைரியத்தோட படிங்க, கண்டிப்பா நல்லதே நடக்கும் அப்படின்னு நினைச்சு படிங்க, நல்லதே நடக்கும். இது வந்து உங்களுக்கு காமிக்காம நான் ஓப்பன் பண்ணக்கூடாது. இதை ஓப்பன் பண்ணும்போது வீடியோ பண்ணணும் அப்படின்னு சொல்லி தான் நான் வந்து இதை ஓப்பன் பண்ணாமே வச்சிருக்கேன். 2 days ஆச்சு இது வந்து. நான் வந்து இதை ஓப்பன் பண்ண போறேன். என்னென்ன புக்ஸ் இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. கிளியக்கூடாதுன்னு நிறைய செலோ டேப்லாம் போட்டு ஒட்டி வச்சிருக்காங்க, சேஃப்டியாக வந்து சேரணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதில் என்னென்ன புக் அமைச்சிருக்காங்கன்னா, 9th எங்கிட்ட இல்லைன்னு சொல்லி கேட்டிருந்தேன். 9th சோசியல் சயின்ஸு ஒரு புக்கு, அடுத்தது தமிழ் 9th தமிழில் வந்து ஒரு புக்கு, அடுத்து 9th சயின்ஸு, 9th மேக்ஸு, அடுத்து 6th வந்து ஃபர்ஸ்ட் டேர்ம் மேத்தமெட்டிக்ஸ், அப்புறம் 7th 3rd டேர்ம் வந்து மேத்தமெட்டிக்ஸ். ஆக்சுவலாக நான் கேட்ட புக்கில் வந்து ஒரு 75% அனுப்பிச்சிட்டாங்க. இன்னொரு ஒரு சில புக் தான் நான் லோக்கலில் கலெக்ட் பண்ணிப்பேன். ஸோ தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட். கண்டிப்பாக என்னுடைய வெற்றியில் முதல் படி நீங்கள் கொடுத்ததா இருக்கும். இந்த உதவி நான் என்றைக்குமே மறக்கவே மாட்டேன். நானும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைபருக்கு வந்து எங்கிட்ட எக்ஸ்ட்ரா புக்ஸ் கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தேன். ஒரு சில பேர் வந்து ஆல்ரெடி கேட்டிருந்தாங்க, ஃபர்ஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. அதில் ஃபர்ஸ்ட் யார் கேட்டிருக்காங்களோ, என்கிட்ட இருக்கிற புக்கு யார் கேட்டிருக்காங்களோ அவங்களுக்கு வந்து சென்ட் பண்ணியிருக்கேன். இன்னும் 2 நாளைக்குள்ள உங்களுக்கு வந்து சேர்ந்துடும். ஸோ எங்கிட்ட வந்து நிறைய பேர் கேட்டிருக்கீங்க, எல்லாத்துக்கும் நான் அனுப்ப முடியல. ஸோ ரியலி சாரி. கண்டிப்பாக ஏதாவது புக்ஸ் இருந்தது அப்படின்னா அடுத்த வீடியோ நான் சொல்கிறேன், அது யாருக்கு வேணுமோ கேட்டு வாங்கிக்கலாம். நீங்கள் வந்து புக்குக்காக வெயிட் பண்ணாதீங்க. உங்களுக்கு என்ன இருக்கோ அதை வச்சு படிக்க ஸ்டார்ட் பண்ணிடுங்க. பிடிஎஃப் இருந்தாலும் பிடிஎஃப் ஸ்டார்ட் பண்ணிடுங்க. அப்புறம் புக்கு கலெக்ட் பண்ணிக்கலாம். கலெக்ட் பண்ணதுக்கப்புறம் திரும்ப அதில் வந்து நம்ம ஹைலைட் பண்ணி படிச்சிக்கலாம். ஓகே கைஸ், ரொம்ப ஹாப்பியாக இருக்கு. மோட்டிவேட் பண்ணுங்க, உங்களை நீங்களே மோட்டிவேட் பண்ணிக்கிறது தான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அதுதான் ரொம்ப முக்கியமான பாயிண்ட் கூட. ஸோ செல்ஃப் மோட்டிவேஷன் எப்பயுமே முக்கியம். நம்ம தளர்ந்து போகிற நேரத்துல நம்ம நாமளே தட்டி கொடுக்கணும். ஸோ அப்போ தான் நம்ம எழுந்து வர முடியும். ஓகே கைஸ், நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ண வரைக்கும் டேக் கேர், பை பாய்.